வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. இந்திய அரசு நேற்று இரவு அவசரமாக, அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை திடீரென நேற்று அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் என்னெல்லாம் இருக்கு, இப்போ ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க, இதற்கு பின்னாடி எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு அப்படின்றத இதை பத்தி நம்ம பேசும்போதே தெரியும். ஏன்னா இந்த சட்டம் எதற்காக முதல்ல கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியாவில் அகதிகளாக, அதாவது அந்த நாட்டுல, பக்கத்து நாட்டுல உள்நாட்டு பிரச்சனைகளால இந்தியாவிற்கு குடியேறிய குறிப்பிட்ட 3 நாடுகள் மட்டும்தான், அதாவது வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த குறிப்பிட்ட 3 நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த இந்துக்களுக்கு மட்டும், ரொம்ப இதை நோட் பண்ணிக்கணும், இந்துக்களுக்கு இந்த 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடியவை, இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளாக அறிவிக்கப்பட்ட நாடுகள். இந்த 3 நாடுகளில் இருந்து அகதிகளாக புலம்பெயர்ந்த இந்துக்களுக்கு மட்டும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும். அங்கிருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு, அதே உள்நாட்டு பிரச்சனையிலிருந்து அகதிகளாக வெளியில இந்தியாவிற்கு பஞ்சம் பிழைக்க வந்த அந்த மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை உண்டு. அதே மாதிரி குறிப்பாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள், இந்தியாவில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இவர்கள் எல்லாம் அகதிகளாக அறிவிக்கப்படுவர். இதுதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் முக்கியமான பொருள். இதுதான். இப்போ இதுல நம்ம ஏன் இதை எதிர்க்கிறோம், ஏன் தடுக்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு மதத்தை அளவீடாக குறிப்பிடுவது எந்த வகையில நியாயம்? இது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் இந்த மண்ணிற்கு எதிராகவும் காட்டக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு செயல். அதோடு இல்லாம இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துவதற்காக, அதுவும் இங்கே இருக்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை உண்டாக்கணும். அதாவது வெறுப்பு அரசியல். இங்க இருக்கிறதே வெறுப்பு அரசியல் தான். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர் நமக்கு எதிரானவர்கள், இந்துக்கள் மட்டுமே இங்க வாழணும், இந்துக்களுக்கான நாடு அது. அப்படியே மீறி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இங்க இருந்தாலும் அவர்கள் இங்கே ஒரு அகதிகள் போலதான் இங்க வாழணும், அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க கூடாது அப்படின்பதுதான் இந்து ராஷ்டிரம், இவர்கள் சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரம், இவர்கள் கனவு காணக்கூடிய இந்து ராஷ்டிரத்தின் கொள்கை. அதை இந்த சட்டத்தின் மூலமாகவே அதை வெளிப்படையாக அறிவிக்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் மற்ற எதிர்கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. இதை ஏன் நம்ம எதிர்க்கிறோம், மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பேசுறவங்க, இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, முக்கிய காரணம் இதான். இப்போ அந்த நாட்டில இருந்து அகதிகளுக்கு ஒரு அண்டை நாட்டில இருந்து ஒவ்வொரு உலகம் முழுக்க எல்லா தேசத்திலையும் அகதிகளாக புலம்பெயர்வது ரொம்ப இயற்கையான ஒரு சம்பவம். ஏன்னா அந்த நாட்டுல பிரச்சனை, மத கலவரமோ, சாதி கலவரமோ, இனக்கலவரமோ, அந்தந்த மண்ணிற்கு ஏற்றவாறு, அந்தந்த கலாச்சார சூழலுக்கு ஏற்றவாறு அங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சிலர் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து சில நாடுகளில் இருந்து வெளியேறாங்க. அவங்க பிற நாட்டில் போயிட்டு குடியேறுவது இங்க காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏறுறவங்களுக்கு மேற்கத்திய நாடுகள்ல, நிறைய நாடுகள்ல அங்க குடியுரிமை வழங்குவாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா ஒருத்தவன் ஒரு நாட்டை அண்டி வரான், அங்க காலங்காலமாக குடியேறி அங்கேயே அந்த நாட்டை ஏத்துக்கிறான். இப்ப இங்க இந்தியாவிற்கு வந்த நிறைய இலங்கை தமிழர்கள், ஏன்னா நம்ம இங்க பாக்குறதா பேச முடியும், இங்கேயே இருந்து இங்கேயே அவர்களுக்கு குழந்தை பிறந்து அதாவது அடுத்த தலைமுறையை இங்க உருவாகிட்டு இருக்காங்க. இப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்க, நாங்க இந்த நாட்டிலே தான் இருக்கோம், இந்த நாட்டிலே தான் பிறந்தோம், இளம் தலைமுறையர் நாங்க இந்த நாட்டு குடிமகனாகவே இருக்க விருப்பப்படுறோம் அப்படின்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர்களுக்கு குடியுரிமை தர்றதுல தவறு இல்லைன்றதுதான் என்னோட பார்வை. நிறைய பேர் அதான் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவனுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவருக்கும் யாருக்கும் குடியுரிமை கொடுக்க கூடாது என்பது நமது நோக்கம் கிடையாது. குடியுரிமை கொடுங்க. அதன் அடிப்படை, அந்த குடியுரிமை தருவதற்கான ஒரு தகுதியாக நிர்ணயிக்கிறீங்கல்ல, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்கல்ல, அது என்ன? அந்த அளவுகோல் என்ன? மதமா? அததான் கூடாதுங்கிறோம். அந்த அளவுகோல் என்பது அவனுக்கு தீவிரவாத பின்புலம் இல்லை, அவன் ஒரு நல்ல மனிதன், இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான், இத்தனை ஆண்டுகளாக தொழில் செஞ்சு ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கான், ஒரு கூலி வேலைக்கு போறான், இந்த முகாம்ல இருக்கிறான், அவன் நன்னடத்தையோட செயல்படுறான், அவனுக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லை, இந்தியாவில் எந்த குற்ற செயல்பாட்டிலையும் அவன் ஈடுபடல, தீவிரவாத செயலில் ஈடுபடல, அந்த மாதிரியான தகுதிகளை நீங்கள் வைப்பீங்களா? அதை விட்டுட்டு அவன் இஸ்லாமியன் என்று மத அடையாளத்தை வைப்பீங்களா? அவன் இந்து என்ற மத அடையாளத்தை வைப்பீங்களா? அப்போ இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, செக்யூலரிசம் ஸ்டேட் அப்படின்றத சொல்லியிருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தையை உடைக்கணும். இப்ப அடிக்கடி தலைவர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது, அது தகர்க்கப்படும்,
அதுதான் அவர்களுடைய முக்கிய அஜெண்டா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. இந்த சட்டத்தின் வாயிலாகவே அது நமக்கு வெளிப்படுதா இல்லைங்களா? ஒரு மதச்சார்பற்ற நாட்டை குடியுரிமை கொடுப்பதற்கே மதம் தான் இங்கே அளவீடு அப்படின்னு சொல்வது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை செய்தவர்கள் தான் பாஜக. இதுதான் சிஏஏ என்ற இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் முக்கியமான பிரச்சனை. இதனாலதான் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த சட்டம் இப்ப ஏன் வந்தது அப்படின்றத இப்ப பார்ப்போம். அதாவது இந்த சட்டத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாஜக நாடாளுமன்றத்துல மக்களவையில பெரும்பான்மையா இருக்கிறதெல்லாம் அங்க தீர்மானத்தை நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் மாநிலங்களவையில் அவங்க பெரும்பான்மையா இல்லை. அது தோல்வியுறும் நிலையில தான் இருந்தது. 2019ஆம் ஆண்டு அது தோல்வியுறும் நிலையில தான் இருந்தது. அப்போது இப்போ இருக்க இந்திய கூட்டணியை சேர்ந்த, அதாவது கிட்டத்தட்ட இடதுசாரி கொள்கை உள்ள திமுக கூட்டணியில் இருக்கிற தமிழக ராஜ்யசபா எம்பிகள்லாம் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சாங்க. கிட்டத்தட்ட அது தோல்வியுறும் நிலையில இருந்தது. வெற்றி பெறுவதற்கு 10 வாக்குகள் தான் தேவைப்பட்டது. 10லிருந்து 11 வாக்குகள் தேவைப்பட்டது. அந்த 10+1 11 வாக்குகளும் யார் அளிச்சாங்க அப்படின்னா, 10 வாக்குகளை இன்றைக்கு இருக்க அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக ராஜ்யசபா எம்பிகளும் பாமகவை சேர்ந்த அன்புமணி என்ற ஒருத்தரும் தான், இந்த 11 எம்பிகளும் தான் அதற்கு ஆதரவாக கையெழுத்திட்டு வாக்களித்து இந்த மசோதாவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்கள். இல்லைன்னா அப்பவே இந்த சட்டமே தோல்வியுற்று இருக்கும். அப்போ இந்த குற்றத்தை எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நாங்கள் இஸ்லாமிய இந்த தேர்தல் வரப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு எஸ்டிபி கட்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியும் வெக்கமே இல்லாம அவங்க கூட போயிட்டு அவங்க பாஜக எதிர்ப்பாளர்கள்ன்ற மாதிரி அவங்க கூட போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவர்கள் எந்த சூழ்நிலை இன்னைக்கு அவங்க அந்த எதிர்ப்பு உண்மையாவே எதிர்ப்பாங்கன்னு நினைச்சு சேர்ந்திருக்கலாம். ஆனா இவங்க வரலாறு எடுத்து பாருங்களேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இத்தகைய கேவலமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பழியை சுமக்க போறவர் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் பாமகவின் அன்புமணி அவர்களும் தான். இன்னைக்கு சொல்ல நாங்கள் தெரியாமல், எப்படி உங்களுக்கு தெரியாது? நீங்க என்ன குழந்தையா, பச்சை பிள்ளையா? ஒரு அன்றைய 2019ஆம் ஆண்டு நான் இதை பத்தி பேசியிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு, ஏன்னா நான் ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஒரு சாதாரண இந்திய நாட்டின் குடிமகன் நான். இந்த மக்கள் நல்ல அக்கறை கொண்டவன் நான். இந்த மாதிரி 1000 பேர் பேசியிருக்கான். 18 வயசு பையன் பேசுறான் சிஏஏ தவறு அப்படின்னுட்டு. நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர், அரசியல் அறிவு பெற்றவர்கள், எங்களுக்கு இதோடைய பிரச்சனை புரியல, அப்ப நாங்க வாக்களிச்சுட்டோம்னு நொண்டி சாக்கு சொல்றதெல்லாம் கேவலமா இல்ல? பாஜகவுக்கு பயந்து, பாஜகவுக்கு அடிபணிந்து அவர்கள் நக்கி பிழைக்க வாக்களிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவர் நீங்க உத்தமர்கள் மாதிரி பேசுவதெல்லாம் மிக வெக்கக்கேடான விஷயம். அதோடு இல்லாமல் இப்ப ஏன் நேர்த்தியா இதை அமலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத இப்ப பேசுவோம். ஏன்னா பாஜகவிற்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சு. ராமர் கோயில் கட்டினாங்க. ராமர் கோயிலால அவர்களுக்கு பெரிய அளவுல வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு நினைச்சாங்க. வட இந்தியாவில் மிகப்பெரிய சறுக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க பாஜக. இங்க தமிழ்நாட்டுல வளருதுன்றான், இருக்கலாம். தமிழ்நாட்டுல முன்பு இருந்த அளவை விட கொஞ்சம் அதிகமாக பாஜகவின் ஆதரவு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த சாதியவாத பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை இங்க கொண்டு வர்றதால ஒரு சில தற்குறிங்க சாதியை பிடிச்சிட்டு தொங்குறவன், மதத்தை பிடிச்சிட்டு தொங்குறவன் பாஜக பக்கம் போறான். ஆனால் அதனால இங்க அபார வளர்ச்சி பெற்றுச்சு, இங்க ஆட்சியை பிடிச்சிடலாம், அதெல்லாம் கிடையாது. வாக்கு சதவீதம் 1-2 கூடும், அவ்வளவுதான். ஆனால் இதே நார்த்ல போய் பாத்தீங்கன்னா, இவர்கள் செய்த கேடுகட்ட அரசியலால அங்க எந்த வளர்ச்சியும் இல்லாததால மக்கள் நொந்து ஒண்ணுமே இல்லாம இதுக்கப்புறம் நம்ம வாழவே வழி இல்லை, இவனுக்கு பின்னாடி போகக்கூடாது, மதத்தின் பேரால் பிளவுவாத அரசியல் செய்யறான்னு சொல்லிட்டு, அதோடு இல்லாமல் இந்தியா கூட்டணி உருவான பிறகு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால இவங்களால முன்னேற முடியல. இந்த தேர்தல் நமக்கு 100% தோல்வியை தரும். 400 சீட்டு 200 சீட்டு 150 சீட்டு கூட வராது அப்படின்றது பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ராமர் கோயிலால இப்ப நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, மதவாத அரசியலால மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லா குறுக்கு வழிகளையும் கையாளுகிறது. எப்படியாவது தேர்தலையும் நடக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்று கூட அவர்களுக்கு அஜெண்டா இருக்கு. புதிய தேர்தல் ஆணையரை அவசர கதியில மாற்றுறாங்க. இன்னும் 2 மாதம் கூட இல்ல தேர்தலுக்கு, 2-3 மாதங்கள் தான் இருக்கு. தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கும் சூழல்ல தலைமை தேர்தல் அதிகாரியே ராஜினாமா செய்துட்டு போறாரு. அப்ப இதற்கு பின்னால் எல்லாம் இருந்து இயக்குவது பாஜக தான். அதோட இல்லாம தேர்தல் பத்திர முறைகேடு, இதுதான் மிக முக்கியமான விஷயம். தேர்தல் பத்திர முறைகேடு பெரிய பேசுபொருளாச்சு. உச்ச நீதிமன்றம் தலையிலே குனிய வச்சு கொட்டுன்னு கொட்டுது பாஜக. இந்த சட்டமே இந்தியாவிற்கு எதிரான சட்டம். அது எப்படி ஒரு நிதி அளிக்கும் ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு கட்சிக்கு நிதி அளிக்குதுன்னா அது தெரியாம எப்படி நீங்க வெளியிடாம எப்படி இருக்க முடியும்? அதற்கு பின்னாடி எவ்வளவு கருப்பு பணங்கள் இருக்கும் அப்படின்னு மண்டையில கொட்டின உடனே எப்ப நீங்கள் யாரெல்லாம் தேர்தல் நிதி கொடுத்தாங்களோ, தேர்தல் பத்திரங்களை கொடுத்தார்கள் என்ற தரவுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் எஸ்பிஐ கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ 3 மாத காலம் அவகாசம் கேட்டது இல்லைங்களா? 3 மாத காலம், அதாவது 3 மாசத்துல தேர்தலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாளைக்குள்ள, அதாவது இன்றைக்குள்ள அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு நேற்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது.
அதை மூடி மறைப்பதற்காகவும் அதை டைவர்ட் பண்றதற்காகவும் நேற்று அவசரமாக சிஏஏ அமலுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும், சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது உடனடியாக அமலுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா நாடு முழுக்க பெரிய அளவில் இப்போ போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தால அதை வந்து செயல்படுத்தாம அமைக்க வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம அதை பண்ணோம்னா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் மாதிரி மிகப்பெரிய போராட்டம் நடந்து இது நாட்டுல பிரச்சனை ஆயிடும், நமக்கு எதிராக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பாஜக அடக்கி வாசிச்சு. இப்ப அவங்களுக்கு வேற வழி கிடையாது, எல்லா பக்கமும் கேட்ட போட்டாங்க, வெளில வர்றதுக்கு வழி கிடையாது, நம்ம எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும். இப்ப மக்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி செயலை செஞ்சனா இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கான உறவுகள் சுமூகமா இருக்காது, அது பிரச்சனையா மாறும். அதுல நம்ம பின்னாடி வர மதவெறியர்களை வச்சு, இந்துத்துவ கொள்கை கொண்ட மதவெறியர்களை வச்சு எப்படியாவது ஒரு பெரிய கலவர சூழ்நிலை ஏற்படுத்தி திரும்பவும் வெறுப்பு அரசியலை பயன்படுத்தி பெரும்பான்மையாக இந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிறதால நம்ம இந்த ஆட்சியை இதன் மூலயமா அடைஞ்சிடலாம். அதாவது கலவர சூழலை ஏற்படுத்தி இந்துக்களின் உணர்வுகளை தூண்டி வெறுப்பு அரசியலை விதைத்து மட்டுமே இந்த ஆட்சியை நம்ம வரும் தேர்தலில் பிடிக்க முடியும். அதற்கான வழியை தான் இப்ப செஞ்சிருக்கிறாங்க. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதோட இல்லாமல் நேற்று இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும். விஜயோட தாவேகா கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இது மற்ற கட்சிகள்லாம் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இவர் புதுசா வந்திருக்காரு இல்லைங்களா? இந்த சட்டம் தமிழக மக்களுக்கு, இந்திய நாட்டிற்கு எதிரானது, அதெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாரு. பேசிட்டு கடைசி வரையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எதிர்த்து தமிழக அரசு சட்ட தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், தமிழ்நாட்டில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது, ஏன்னா இது வந்து மக்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இது ரெண்டு கோணத்துல பாக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா, இதை கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு கிடையாது, இந்திய அரசு. அவர் இந்திய மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை எதிர்த்து அந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடல. இது மக்களுக்கு எதிரான சட்டம், இதை ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க, இதை நீங்க அமல்படுத்தக்கூடாதுன்னு அவர் பாஜகவை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்ற ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். ஏன்னா கேட்கணும், இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பாஜக. அதை ஆதரித்தது யாரு? அதிமுக. அவர்களுக்கு எதிராக இந்த அறிக்கையில் இருக்கணும். நீங்களாம் இந்த மக்களுக்கு அநீதி இழைத்திருக்கீங்க, இது தவறானது, இது செயல்படுத்தக்கூடாது என்று ஒரு பக்கம் நீங்க பேசணும். அதுக்கு கீழே என்ன சொல்றீங்க, தமிழக அரசு இதை தடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கேரளாவில் பினராயி விஜயன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? இது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கேரளத்தில் நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம், இது எங்கள் மக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தமிழக முதல்வர் முன் வந்து சொல்லுவாங்க. நான் நம்புறேன். என்னன்னா, இது வந்து அந்த அளவுக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சியோ இந்த கூட்டணி கட்சிகளோ அதற்கு இடம் கொடுக்காது. அதனால கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை அறிவிக்கலாம். இது ஏற்கனவே சட்டப்பேரவை தீர்மானமும் ஆயிருக்கு. இன்னொரு முறை வெளிப்படையாகவே பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அமலுக்கு வந்ததால இன்னொரு முறை சொல்வதிலும் தவறு இல்லை. அதனால இந்த கூற்றையே நான் முழுமையாக புறக்கணிப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் மொட்டையாக இவர்களை மட்டும் நீங்கள் எதிர்க்க சொல்லிவிட்டு பாஜகவனும் இதற்கு காரணமே இல்லை, பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அண்ணாமலையெல்லாம் நான் ரொம்ப நல்லவர், இங்க இருக்கிறவங்களாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லவர், மோடி அதை விட நல்லவர் அப்படின்ற மாதிரி அவர்களை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்காமல் நீங்கள் நழுவுவது பாஜக சார்பாக நீங்கள் பேசுவதாக தான் தோன்றும். இதெல்லாம் நீங்க வெளிப்படையா பேசினாதான் தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் செய்ய முடியும். இந்த மாதிரி மொட்டையா நீங்க பேசுனீங்கன்னா ஒரே நாள்ல அடிச்சு காய போட்டுருவானுங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் கட்சி வளம் பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும்னா மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் பேசணும். மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய, குறிப்பாக பாஜகவின் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே உங்களை இங்க வளர்க்கும். நீங்கள் பாஜகவை கண்டுக்காம சைலண்டா பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி, இல்லை பாஜகவை கண்டுக்காம போற மாதிரி இருந்தால் நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்பது மாதிரியும் பாஜகவின் பி டீம் அப்படி என்பதை உறுதி செய்யக்கூடியதாகவும் தான் இந்த அறிக்கையெல்லாம் அமையும். இதையெல்லாம் நீங்கள் திருத்தி வெளியிடுவதுதான் உங்கள் அரசியலுக்கு அரசியல் வருங்காலத்திற்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.